குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா பாத் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் இஸ் பேரபோலா அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதாவது ப்ரொஜெக்டைல்னால் என்ன, ட்ராஜெக்டரினா என்ன, அதே மாதிரி ஒரு ப்ரொஜெக்டரோட பாத் எப்படி இருக்கும், ப்ரொஜெக்டரோட ஒரு எரியக்கூடிய ஒரு பொருள் எரியுதோ தூக்கி வீசுதோ, அப்படி எரியும் போது நமக்கு அதோட பாத் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். பாத் எப்படி இருக்கும்னா நமக்கு பேரபோலாவாக இருக்கும், அதாவது பரவளையம் சொல்லுவோம். அதுக்கான ஈக்குவேஷன் y = kx² ஃபார்மேட் நமக்கு கிடைச்சிது. இப்போ இன்றைக்கி பார்த்தோம், அடுத்ததோட கண்டினியூட்டி தான் பார்க்குறோம். அதாவது டைம் ஆஃப் ஃப்ளைட், பறக்கும் காலம். அப்போ அதுக்கு அந்த ப்ரொஜெக்டர் ட்ராவல் பண்ணும்போது நம்ம ஏரில் தான் ட்ராவல் ஆகுது. அப்போ அந்த ட்ராவல் பண்ணும்போது அது இனிஷியல் பாயிண்ட்லேருந்து கீழே தரையில் ஹிட்டாவது வரைக்கும், அதாவது மோதுகிற வரைக்கும் நமக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிடுதோ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா டைம் ஆஃப் ஃப்ளைட், பறக்கும் காலம். அப்போ டைம் ஆஃப் ஃப்ளைட்னா என்ன? த டைம் டேக்கன் ஃபார் த ப்ரொஜெக்டைல் டு கம்ப்ளீட் இட்ஸ் trajectory ஆர் டைம் டேக்கன் பை த ப்ரொஜெக்டைல் டு hit த கிரவுண்ட் இஸ் கால்ட் டைம் ஆஃப் ஃப்ளைட். அப்போ டைம் டேக்கன் ஒரு கம்ப்ளீட் ட்ராஜெக்டரி அல்லது டைம் டேக்கன் பை த ப்ரொஜெக்டைல் ஹிட் த கிரவுண்ட், அதாவது தரையில் மேலேருந்து எங்கேருந்து வருதோ அங்கேருந்து நமக்கு தரையில் மோதுகிற வரைக்கும் எவ்வளோ டைம் எடுத்துக்கிடுதோ அந்த டைம் தான் என்ன சொல்கிறோம்னா டைம் ஆஃப் ஃப்ளைட். டைம் ஆஃப் ஃப்ளைட். பாருங்கள், கன்சிடர் எக்ஸாம்பிள் ஆஃப் டவர். ஒரு டவர் கன்சிடர் பண்ணோம் அண்ட் ப்ரொஜெக்டைல், ஒரு ப்ரொஜெக்டைல் கன்சிடர் பண்ணோம். Let h be the height of the tower, let t be the time taken by the projectile hit the ground after being thrown horizontally from the tower. அப்போ நமக்கு டவர்லேருந்து ஒரு பொருளை எரியுதோம். இப்போ டவரோட ஹைட் ஹச்சுன்னு வச்சுக்கிடுதோம். அப்போ டீங்கிறத டைம் டேக்கிறத ப்ரொஜெக்டல் டு ஹிட் த கிரவுண்ட். அப்போ ப்ரொஜெக்டில் ஒரு பொருளை எரிதோம். எப்படி வீசுறோம்னா மேல் நோக்கி எரியலை, ஹரிசாண்டலாக. அப்படி எரியும்போது, கிடைத்தளமாக எரியும்போது நமக்கு அது தரையில் மோதுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது, அந்த டைம் டீன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகே. இப்போ we know that sy equal to அதாவது y ஆக்சிஸ்லாம் நமக்கு ட்ராவல் ஆகுது. ஸோ அப்போ s = ut + half at² அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இப்போ sy equal to uyt + half at². வெர்டிக்கல் மோஷன், அதாவது வெர்டிக்கல் மோஷன் இருக்குது. ஒய் ஆக்சிஸ்னால வெர்டிக்கல் மோஷன் தான். இப்போ எஸ்ஒய்க்கு பிறகு நம்ம என்ன வச்சுக்கலாம், ஹச்னு வச்சுக்கலாம். டீங்கிற கேபிட்டல் டி, யூஒய். இப்போ வெர்டிக்கலை நமக்கு இனிஷியல் வெலாசிட்டி 0ன்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஹரிசாண்டல் ஆக்சிலரேஷன் 0, வெர்டிக்கல் இனிஷியல் வெலாசிட்டி 0. அது லாஸ்ட் டாப்பிக்லேயே நமக்கு பார்த்துருக்கோம். இப்போ இந்த வேல்யூவெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா, அதாவது இந்த எஸ்ஒய் போல் இந்த ஹச், நெக்ஸ்ட்டு நமக்கு யூ இனிஷியல் வெலாசிட்டி 0. அப்போ இந்த டேர்ம் 0 ஆயிரும். ஃபைனலாக என்ன கிடைக்கும்னா நமக்கு h = 1/2 gt². நமக்கு என்ன வேணும், டி வேணும். டி தான் டைம் ஆஃப் ஃப்ளைட். இப்போ t² நமக்கு என்ன வரும், 2h/g. t² 2h/g. ஓகே. அப்போ t என்ன வரும், √2h/g. Okay. Thus the time of flight for projectile motion depend on the height of the tower. அப்போ டைம் ஆஃப் ஃப்ளைட்டில் ப்ரொஜெக்டரோட மோஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஹைட் ஆஃப் த டவர், டவரோட ஹைட்டை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு தவிர, பட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த ஹரிசாண்டல் வெலாசிட்டி ஆஃப் த ப்ரொஜெக்டர். இஃப் ஒன் பால் falls vertically and another ball is projected horizontally with some velocity, the both balls will reach the bottom at the same time. அதாவது ஒரு பால் நமக்கு வெர்டிக்கலாக ட்ராவல் பண்ணுது, அதே மாதிரி அனதர் பால் ப்ரொஜெக்டர் ஹரிசாண்டலி. இப்போ ரெண்டுமே என்ன ஆகும்னா நமக்கு இதில் இப்போ டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு ரெண்டுமே நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது ஒரே டைமில் நமக்கு ரெண்டே மேலேருந்து போடணும். அப்படி போடும்போது நமக்கு ரெண்டுமே தரையில் மோதக்கூடிய டைம் ஒரே சேம் டைமாக இருக்கும். ஓகே. இந்த டயக்ராம் பார்த்தா தெளிவாக புரியும் உங்களுக்கு. நீங்கள் அதே நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் ரெண்டையும் ஒரே டைமில் மேலேருந்து போடும்போது டைம் சேமாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே நமக்கு ரீச் ஆகக்கூடிய டைம் சேமாக இருக்கும்.
அடுத்து பார்த்திங்கன்னா ஹரிசாண்டல் ரேஞ்ச். இப்போ வந்து டைம் ஆஃப் ஃப்ளைட் பார்த்தோம். இப்போ டைம் ஆஃப் ஃப்ளைட்னாலே நமக்கு இந்த ஃபார்முலா டக்குன்னு ஞாபகம் வரும். டைம் ஆஃப் ஃப்ளைட் நமக்கு ஹச் கொடுத்து நமக்கு டைம் ஆஃப் ஃப்ளைட் கண்டுபிடிக்கலாம். ஏதாவது சம் ப்ராப்ளம் வந்து ஹச் மட்டும் கொடுப்பாங்க. ஜியோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும் 9.8ன்னு. இப்போ நம்ம ஹச் மட்டும் கொடுத்து நமக்கு டி கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராப்ளம் வந்து கேட்கலாம். ஸோ அப்படிங்கும்போது டைம் ஆஃப் ஃப்ளைட்னால் நமக்கு டக்குன்னு ஒரு ப்ரொஜெக்டரோட டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா நமக்கு டக்குன்னு வந்து டி இஸ் ஈக்குவல் டு √2h/gங்கிறது மைண்டில் வரணும். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் ரேஞ்ச். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன? ஹரிசாண்டல் ரேஞ்ச், கிடைத்தள நெடுக்கம்னு சொல்லுவாங்க தமிழில். கிடைத்தள நெடுக்கம். The horizontal distance covered by the projectile from the foot of the tower point where the projectile hits the ground is called horizontal range. அதாவது நமக்கு ஹரிசாண்டல், இந்த டயக்ராமில் வந்து நமக்கு ஹரிசாண்டல் ரேஞ்ச், அதாவது எவ்வளோ ஹைட்டில் நம்ம எந்த இடத்துலேருந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ இந்த அதுக்கு நேராக கீழே உள்ள பாயிண்ட், அப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் எந்த இடத்துல நம்ம ஹிட் ஆகுதோ இந்த 2 பாயிண்ட்டுக்குள்ளே டிஸ்டன்ஸ், இந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஹரிசாண்டல் ரேஞ்ச். இந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸு தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஹரிசாண்டல் ரேஞ்ச். அதாவது இங்கேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து த்ரோ பண்ணுறோம். அப்போ அதுக்கு நேராக கீழே உள்ள பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டு நெக்ஸ்ட்டு எந்த பாயிண்டில் போய் ஹிட் ஆகுது. ஸோ இந்த கீழே உள்ள 2 பாட்டமில் இருக்கக்கூடிய இந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஹரிசாண்டல் ரேஞ்ச். அப்போ இந்த ஹரிசாண்டல் ரேஞ்சை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர், இந்த ஃபார்முலா தான் நமக்கு. இப்போ எஸ்ஸுக்கு பதிலாக நமக்கு ரேஞ்சுக்குனால எக்ஸ் ஆக்சிஸில் தான் நமக்கு ரேஞ்ச் இருக்கும். ஒய் ஆக்சில் ரேஞ்சுங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ் தான். ஸோ அப்போ எஸ்ஸுக்கு பதிலாக ஆர்னு வச்சுக்கிறதும் ரேஞ்ச் ux equal to u, a is equal to 0, a is equal to 0. நோ ஹரிசாண்டல் ஆக்சிலரேஷன். ஹரிசாண்டலில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஆக்சிலரேஷன் இருக்காது. அதே மாதிரி வெர்டிக்கலில் இனிஷியல் வெலாசிட்டி நமக்கு 0, ஹரிசாண்டலில் ஆக்சிலரேஷன் 0. இப்போ டி இஸ் த டைம் ஆஃப் ஃப்ளைட். டிங்கிறது டைம் ஆஃப் ஃப்ளைட். இந்த ஹரிசாண்டல் ரேஞ்ச், ஹரிசாண்டல் ரேஞ்சுக்கு நமக்கு இந்த ஃபார்முலா என்ன பண்ண போகிறோம்? ஒவ்வொரு வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஹரிசாண்டல் ரேஞ்ச். இப்போ ஏ 0 ஆயிரும் நமக்கு. அதாவது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா ரேஞ்சுக்கு, அதாவது ஆர் இஸ் ஈக்குவல் டு சொல்லலாம். இப்போ ஏங்கிறது 0, இந்த டேர்ம் 0 ஆயிரும். இப்போ ரிமைனிங் இருக்குது நமக்கு என்ன வரும்? அதாவது எஸ்எக்ஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ் டின்னு கிடைக்கும். இப்போ டிக்கு பதிலாக கேபிட்டல் டி, அடுத்து எஸ்ஸுக்கு பதிலாக ஆர். அப்போ நமக்கு ஃபைனலாக எஸ் ஈக்குவல் டு, அதாவது ஆர் இஸ் ஈக்குவல் டு யூடி, ஆர் இஸ் ஈக்குவல் டு யூடி.